வெயில் காலம் வந்த உடனே செய்கிற முக்கியமான வேலைகளில் ஒன்று தான் இந்த அப்பளம் போடுறது. இன்றைக்கி ஒரு புதுவிதமான முறையில் அப்பளம் செஞ்சுருக்கோம். இது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இதுக்கு 4 கிலோ அரிசிக்கு ஒரு 1/4 கிலோ அளவுக்கு உளுந்து, ஒரு 100-150 கிராம் அளவுக்கு ஜவ்வரிசி போட்டு நல்லா காய வச்சு அரைச்சிட்டு வந்தாச்சு. பச்சரிசி தான், பச்சரிசி நல்லா கழுவி காய வச்சு அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ அது கூடவே நம்ம என்னெல்லாம் சேர்த்து செய்ய போகிறோன்னு பார்க்கலாம். அதுக்கு சட்டியில் ஒரு குறிப்பிட்ட அளவு தண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு 2 டம்ளர் இல்லை 3 டம்ளர் வைங்க போதும். அதுக்கு மேலே நீங்கள் ஃபஸ்ட் டைம் செய்கிறவங்க செய்ய முடியாது. ஸோ வாய் குறுகலான பாத்திரத்தில் வைங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பாத்திரத்தில் வச்சனால எங்களுக்கு கிண்ட வராதுன்னு அப்புறம் பாத்திரம் மாற்றிட்டோம். ஸோ அந்த பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு தண்ணியிலே பெருங்காயத்தூள், உப்பு, அது கூட நம்ம என்னென்ன ஃப்ளேவர் சேர்க்க போகிறோம் அப்படின்றது தான் முக்கியமானது. ஸோ நாங்கள் வெங்காயம், தக்காளி, பூண்டு, கருவேப்பிலை, மிளகு, சீரகம் இதெல்லாம் போட்டு மிக்சியில் நல்லா ஒரு மாதிரி கொரன்னு அரைச்சாச்சு. இந்த மிளகு சீரகத்தை மட்டும் கொஞ்சம் நல்லா பவுடராக அரைச்சிட்டு மிச்சம் எல்லாத்தையும் கொரன்னு அரைச்சி தண்ணியில் விட்டு உப்பை சரி பார்த்து கொதிக்க வச்சாச்சு. அது கூடயே பெருங்காயத்தூளும் போட்டாச்சு. நல்லா அது கொதித்து பொங்கி வரும்போது சரசரன்னு பொங்கி கீழே போயிடும். ஸோ அதனால் கவனமாக பக்கத்தில் இருந்து பார்த்துக்கோங்க. அது நல்லா பொங்கி வந்ததுக்கப்புறம் மாவை இந்த மாதிரி போட்டு அந்த குச்சியால் களிக்குச்சி வச்சுருப்போம் இல்லைங்களா, அதை வச்சு நம்ம குத்தி விட்டுட்டு கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இந்த மாதிரி ஈரமாகிட்டே இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொழன்னு இருக்குது இல்லையா, கூழ் மாதிரி பதத்தில் இருக்க மாதிரி தெரியுது. ஸோ இந்த ஸ்டேஜ் மாறணும், நல்லா வரணும், பயங்கர கெட்டியாக வரணும். ஸோ களி மாதிரி தான் கிட்டத்தட்ட. ஆனால் இது உளுந்து போடுறதுனால கொஞ்சம் வேக லேட் ஆகும். ஸோ அதனால் இந்த மாதிரி மாவு வெள்ளைன்னு தெரிகிற அளவுக்கு போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இந்த மாதிரி 2 குச்சி போட்டு சுற்றும் போது அடியில் இருக்க மாவு மேலே வரும், மேலே இருக்க மாவு அடியில் போகும். இந்த மாதிரி நீங்கள் அடுப்பை விட்டு இறக்கி வச்சும் செய்யலாம், இல்லைனா மேலே தூக்கி வச்சும் செய்யலாம். நாங்கள் அடுப்பு விட்டு இறக்கி வச்சு ஒரு 2-3 தடவை கிளறி திரும்ப அடுப்பில் ஒரு 2 நிமிஷத்துக்கு வச்சு திரும்ப ஒரு 2-3 நிமிஷத்துக்கு கிளறணும். திரும்ப அடுப்பில் வச்சு இந்த மாதிரி ஒரு 4-5 தடவை கிளறும்போது இப்போ பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டாத பதம் வந்துடும். இப்போ உருட்டும் போதே உங்களுக்கு தெரியும் அது எந்த அளவுக்கு ஒட்டாமல் எவ்வளோ இதாக இருக்குன்னு. ஸோ இந்த பதத்துக்கு நல்லா இது பண்ணிக்கணும். இப்போ தண்ணி தொட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி தரையில் போட்டு உருட்டினீங்கன்னா ரொம்ப ஈஸி. சூட்டோடு டக்குன்னு எடுத்து வச்சு உருட்டி ஒரு பாத்திரத்தில் போட்டு மூடி வச்சுக்கணும். மூடி வச்சுட்டு மெயின் வேலை நம்ம அதை ப்ரெஸ் பண்ணி காய வைக்கிறதுல தான் இருக்குது. இது நீங்கள் வீட்டுக்குள்ளேயே செய்யலாம். நாங்கள் காலையில் வெள்ளனாவே ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அதனால் எங்களுக்கு கொஞ்சம் வெயில் இல்லாமல் இருந்தனால நாங்கள் கார் ஷெட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு அப்படியே போட ஆரம்பித்தாச்சு. வாசலில் ஒரு பெரிய கிளாத் இல்லை சேலை இல்லை நீங்கள் கஞ்சி வைக்கிறதுக்கு வேஸ்டி ஏதாவது வச்சுருப்பீங்க இல்லையா, அதை விரித்து 4 பக்கம் கல் வச்சுக்கோங்க. ஒருத்தர் ப்ரெஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு இருக்கணும், ஒருத்தர் உருட்டி கொடுக்கறதுக்கு இருக்கணும், ஒருத்தர் வாங்கி காய போடுறதுக்கு. இப்போ அக்கம் பக்கம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் பேசுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணி நீங்கள் இந்த டைமை காலைல வெள்ளனா வேலையை முடிச்சுட்டு உட்காந்திங்கன்னா ஒரே நல்ல வருஷத்துக்கு தேவையான மொத்த அப்பளத்தையும் நம்மளால் போட முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா அதை அப்படியே குட்டி குட்டி பால்ஸாக உருட்டிக்கணும். லைட்டாக எண்ணெய் வச்சுட்டு இந்த மாதிரி பேப்பர் வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணி அப்படியே போட்டிங்கன்னா ஒரு 1 மணி நேரம் 3/4 மணி நேரத்துக்குள்ளவே ஒன் சைடு ஃபுல்லாக காஞ்சு மறுபக்கம் காயிற மாதிரி அப்படி தாமரை இலை மாதிரி தூக்கிட்டு வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம கை வச்சு அப்படியே திருப்பி போட்டு காய வைக்கிறது தான் வேலையே. ஸோ ஒன்ஸ் நம்ம போட ஆரம்பித்து முடிக்கிறதுக்குள்ளே ஒரு பாதிக்கு மேலே அப்பளம் நல்லாவே காஞ்சி வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் பரட்டி போட்டிங்கன்னா ஒரு 2 ஹவர்லேயே ஃபுல்லாகவே காஞ்சு கரகரன்னு சவுண்டு வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும்னா அப்படியே எல்லாத்தையும் எடுத்து மொத்தமாக ஒரு இதில் கொட்டி அப்படியே காய வைக்க வேண்டியதான். ஒரே நாளில் ரெடி ஆகிடும். நீங்கள் வீட்டுக்குள்ளேயே உட்காந்து போட்டிங்கனாலும் ஃபேன் காற்றுலேயே சாயந்தரத்துக்குள்ளார இப்படி ஆகிடும். நைட்டெல்லாம் அப்படியே விரித்து விட்டுட்டு மறுநாள் காலையில் அப்படியே மொத்தமாக கும்பலாக போட்டு விட்டாலே போதும். இது எங்கள் வீட்டு வாண்டு, நானும் செய்வேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் இந்த மாதிரி முறுக்கு மாதிரி குச்சியாக போடலாமேன்னு சொல்லிட்டு போட்டோம். அதுக்கப்புறம் இந்த நூடுல்ஸ் குழல் இருக்கும் பார்த்தீங்களா, நூடுல்ஸ் சைஸுக்கு. ஸோ அந்த குழலில் போட்டும் கொஞ்சம் புளிஞ்சு விட்டோம். அப்படி புளியும் போது என்ன ஆகும்னா நல்லா சாஃப்டாக கிறிஸ்பாக இருக்கும். இந்த அப்பளத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த அளவுக்கு நல்லா ப்ரெஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு பொறுன்னு கஞ்சி வத்தல் மாதிரியே வரும். நீங்கள் தடியாக போட்டிங்கன்னா கொஞ்சம் திட்டமாக இருக்கும். ஆனால் கஞ்சி வத்தல் நம்ம ஒரு குண்டா பொரிச்சு வச்சோம்னாலும் வீட்டில் இருக்க குட்டீஸுங்களுக்கு பத்தாது. பட் இந்த மாதிரி அப்பளம் செய்யும் போது அந்த அப்பளம் நம்ம கெஸ்ட்டே வந்தாலும் ஏகப்பட்ட பேர் இருந்தாலும் ஆளுக்கு 2-3 வச்சாலே போதுமானதாக இருக்கும். ஸோ அளவாக பயன்படுத்துறதுக்கான ஒரு அப்பளம்னு சொல்லலாம். ரொம்ப அருமையாக இருந்தது. டெக்ஸ்சரும் சரி, டேஸ்ட்டும் சரி, நல்ல பொறுன்னு சூப்பராக இருந்தது. ஸோ நீங்களும் இந்த சம்மரில் இந்த அப்பளத்தை ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த அப்பளத்தை பொறுத்த மட்டும் கிண்டுறது மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டம். அதுவும் நான் சொன்ன மாதிரி ஒரே ஒரு களி உருண்டை அளவுக்கு, ஒரு உருண்டை 2 உருண்டை நம்ம வீட்டில் யூஸ்வலாக செய்வோம் இல்லையா, அந்த அளவு நீங்கள் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு கஷ்டமாக இருக்காது. கண்டிப்பாக பாத்திரம் மேலே விளிம்பு கழுத்து குறுகலாகவும் கீழே அகலமாக இருக்கிற மாதிரி செஞ்சிங்கன்னா கிண்டுறதுக்கு ரொம்ப தோதாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நிறைய டேஸ்ட் யூஸ் பண்ணி செய்யலாம். உங்களுக்கு என்னென்ன டேஸ்ட்லாம் பிடிக்கும்ன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது போன்ற சம்மர் டைமில் நம்ம முக்கியமாக செய்ய வேண்டிய நிறைய ரெசிபிகள் நம்ம சேனலில் போட இருக்கிறேன். கண்டிப்பாக அதையும் பார்க்கணுன்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.